الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. قال الإمام ابن حجر رحمه الله في كتابه بلوغ المرام باب الحث على الخشوع في الصلاة. عن أبي هريرة رضي الله عنه قال: نهى رسول الله صلى الله عليه وسلم أن يصلي الرجل مختصرا، متفق عليه. وفي اللفظ لمسلم ومعناه أن يجعل يده على حاصرته. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் உள்ளச்சத்துடன் தொழுதல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இடுப்பில் கை வைத்த நிலையில் தொழுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்துள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையில் உள்ளச்சத்துடன் தொழுவது என்பது மிக மிக முக்கியமானதும் அவசியமானதாக இருக்கின்றது. உள்ளச்சத்துடன் தொழுவது என்பது நம்முடைய இதயம், நம்முடைய உள்ளம் தொழுகையில் மிகவும் கவனத்து நிலையில் இருப்பதுதான். மனிதன் தொழுகும் பொழுது அவன் தன்னுடைய உறுப்பை, தன்னுடைய உடலை எப்படி அல்லாஹ் முன்னால் வைத்து தொழுகின்றானோ அதே போல அவனுடைய உள்ளமும் அல்லாஹ் முன்னால் இருக்கக்கூடிய அந்த உணர்வை உணர வேண்டும். ஏனென்றால் பொதுவாக தொழுகையில் ஷைத்தான் நிறைய ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான், சலசலப்பை ஏற்படுத்துவான், வஸ்வசாவை ஏற்படுத்துவான். எந்த ஒரு வேலை நமக்கு பயனுள்ளதாக இருக்காதோ, எந்த ஒரு பயனும் இல்லையோ அப்படிப்பட்ட சில விஷயங்களை நமக்கு தொழுகையில் நினைவுபடுத்துவான். தொழுகையில் இந்த விஷயங்கள் நமக்கு நினைவு ஏற்படும். ஆக அப்படிப்பட்ட நிலையில் நாம் முழுமையாக தொழுகையில் நம்முடைய உள்ளச்சத்துடன் நாம் தொழுவ வேண்டும். எப்படி என்றால், தொழுகையில் உள்ளச்சத்துடன் தொழுவது என்பது தொழுகையின் ஒரு ஆத்மாவாக இருக்கின்றது, ரூஹாக இருக்கின்றது, அதனுடைய அசலாக இருக்கின்றது. தொழுகையில் உள்ளச்சம் பயபக்தி இல்லை என்றால் அதனுடைய எடுத்துக்காட்டு உடலில் உயிர் இல்லாத போல. உடலில் உயிர் இல்லை என்றால் அது ஒரு சடலம். அதே போல தொழுகையில் உள்ளச்சமும் பயபக்தி இல்லை என்றால், ஹுஷூ இல்லை என்றால் அந்த தொழுகையுடைய அர்த்தம் மற்றும் அதனுடைய எந்த ஒரு பலனும் இருக்காது. ஆக அதிகமாக முஸல்லின்கள் மற்றும் தொழுகையாளிகளுடைய நிலையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய நிலை எப்படி என்றால், தொழுவதற்கு முன்னால் அவர்களுடைய இதயங்கள் எப்படி இருந்ததோ அதே போல தொழுது பிறகும் இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அவர்கள் அல்லாஹ் முன்னால் நின்று அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தார்களா என்ற அந்த உணர்வும் அவர்களுக்கு ஏற்படாது. அதே போல அவர்களுடைய தொழுகை அவர்களை மானக்கேடான விஷயத்திலிருந்தும் தடுக்காது. எப்படி அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய இதயங்கள் இருந்ததோ அதே போல அவர்கள் தொழுகையை முடித்த பிறகும் அவருடைய இதயங்கள் அதே நிலையில் இருக்கும். அந்த இதயத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாத நிலையில் இருக்கும். அப்படிப்பட்ட தொழுகை தான் உள்ளச்சம் இல்லாமல் பயபக்தி இல்லாமல் தொழப்பட்ட தொழுகையாக இருக்கும். எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது அந்த மனிதனுக்கு. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அஸ்ஸலாத்து நூறுன் என்று கூறினார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் தொழுகை என்பது ஒரு பிரகாசம், ஒரு ஒளி. அப்பொழுது நம்முடைய இதயத்தில் நம்முடைய இதயத்திற்கு ஒளி தொழுகையால் ஏற்படுகின்றென்றால் அது நம்முடைய இதயத்தை மாற்றவில்லை என்றால் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆக மிக முக்கியமானது, தொழுகையில் நாம் தொழுகும் பொழுது நம்முடைய உள்ளத்தாலும் நம்முடைய உடலாலும் அல்லாஹ் முன்னால் நிற்கின்றோம் என்ற அந்த உணர்வை வைத்துக் கொண்ட நிலையில் நாம் தொழுக வேண்டும். இது மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. மனிதன் தொழுகையில் இருக்கின்றான், ஆனால் அவனுடைய இதயமோ வேறு இடத்தில் இருக்கின்றது என்றால் அப்படிப்பட்ட தொழுகை மிகவும் பலவீனமான ஒரு தொழுகையாக இருக்கும். பார்க்கின்றோம், மனிதன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று கூறுகின்றான். நான் உன்னையே வணங்குகின்றேன், நாம் உன்னையே வணங்குகின்றோம், நாம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று மனிதன் கூறுகின்றான். ஆனால் அவனுடைய இதயமோ இங்கு அங்கு என்று உலாவிக் கொண்டிருக்கின்றது.
ஒன்று அவன் கடை வீதியை பற்றி சிந்திக்கின்றான், தன்னுடைய வியாபாரத்தை பற்றி சிந்திக்கின்றான், தன்னுடைய வேலையை பற்றி சிந்திக்கின்றான், அல்லது வேற தன்னுடைய தோழர்களுடைய அமர்வுகளையும் வீட்டை பற்றியும் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். எதுவரை என்றால் அவன் மற்ற புத்தகங்களை பற்றி சிந்தித்தாலும் சரி, அதுவும் தொழுகையில் குறைவை ஏற்படுத்திவிடும். தொழுகையில் அது சலசலப்பு மற்றும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆக எப்பொழுதுமே நம்முடைய இதயம் தொழுகையில் அல்லாஹ் முன்னால் நான் இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வுடன், உள்ளச்சத்துடன், பயபக்தியுடன் நாம் தொழுக வேண்டும். இதுதான் நம்முடைய தொழுகையுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. தொழுகையில் உள்ளச்சம் இல்லை என்றால் அந்த தொழுகை ஒரு சடலம் போல, அதில் உயிரில்லாத உயிர் ஓட்டம் இல்லாத ஒரு நிலைதான். ஆக அன்புக்குரியவர்களே, நம் தொழுகையில நாம் உள்ளச்சத்துடன் மற்றும் பயபக்தியுடன் தொழுக வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இடுப்பில் கை வைத்த நிலையில் தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இதனால மனிதன் உள்ளத்துடன் தொழுக மாட்டான். அவனுடைய உள்ளத்தில் சலசலப்பு ஊசலாட்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அன்ன ذلك فعل اليهود, இப்படி இடுப்பில் கை வைத்து தொழுவது என்பது இது யூதர்களுடைய ஒரு தொழுகையாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக இடுப்பில் கை வைப்பது என்பது நாம் வலது கரத்தை நம்முடைய வயிற்றுக்கு கீழே பகுதியில் நாம் கை வைத்து, அதே போல இடது கரத்தை நம்முடைய இடது வயிற்றுக்கு கீழே இடுப்பின் பக்கம் நாம் பிடித்தவாறு நிற்பது என்பதுதான் இங்கு முஹ்தஸிரன் என்று சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்தார்கள். அதே போல சிலர் தொழுகும் பொழுது, ஆனால் நாம் தொழுகும் பொழுது நம்முடைய நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுத் தந்தார்களோ அப்படி இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய தொழுகையில் நம்முடைய கைகள் எங்கு இருக்க வேண்டும்? நம்முடைய வலது கரம் இடது கரத்தின் மேல் இருக்க வேண்டும். அந்த இரண்டு கரத்தையும் நம்முடைய மார்பில் வைக்க வேண்டும். இது சுன்னாவாக இருக்கின்றது. சிலர் என்ன செய்கின்றார்கள், இந்த சஹீஹான ஹதீஸில் வரப்பட்ட விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் இதயத்தின் மேல் வைத்துக் கொள்கின்றார்கள். ஒரு தரப்பில் மிகவும் இதயத்தில் மேல் அவர்கள் தன்னுடைய இரண்டு கரத்தையும் வைத்து தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இது சுன்னத்திற்கு முரணானதாக இருக்கின்றது. ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பித்அத் என்று கூறியிருக்கின்றார்கள். தன்னுடைய இரண்டு கரத்தையும் இதயத்தில் மேல் வைத்து தொழுவது என்பது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தரவில்லை. மாறாக நேராக மார்பில் நாம் வைக்க வேண்டும். இதுதான் சுன்னாவாக இருக்கின்றது. ஆக இங்கு இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளச்சத்தை அளிக்கக்கூடிய விஷயத்தை தடுத்தார்கள். இரண்டாவது ஹதீஸ், இரவு உணவு முன்னதாகவே கொண்டு வரப்பட்டு விட்டால் மக்ரிப் தொழுவதற்கு முன்னரே அதை உண்ண தொடங்கி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஆக இந்த ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது நபிக்குறர்களே, சஹாபாக்கள், குறிப்பாக சஹாபாக்களுடைய காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் பொதுவாக அவர்கள் இரவு டின்னர் மற்றும் சப்பரை அவர்கள் என்ன செய்வார்கள், இரவு உணவை மக்ரிப்புக்கு முன்னாலும் உண்ணுவார்கள். சில நேரத்தில் மக்ரிப்புக்கு பின்னால், இஷாவுக்கு முன்னால் உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒருவருக்கு உணவு பரிமாறப்பட்டதென்றால், உணவு கொண்டு வரப்பட்டதென்றால், அவர் அதை உண்ண விரும்புகின்றார் என்றால் அதை உட்கொண்டு கொள்ளட்டும், பிறகு அதை தொழுது கொள்ளட்டும் என்று இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஏனென்றால் நாம் உணவுடைய ஆசையை வைத்துக் கொண்டு, உணவை உண்ணக்கூடிய விருப்பத்தை வைத்துக் கொண்டு நாம் தொழுதோம் என்றால் நம்முடைய இதயம், நம்முடைய எண்ணம் உணவு பக்கமே திரும்பும். ஆக உள்ளட்சம் தொழுகையில் இருக்காது என்பதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூறியிருக்கின்றார்கள். ஆக நம்முடைய வீட்டிலும் உணவு பசியாக இருக்கும் பொழுதோ, அதே போல உணவு பரிமாறப்பட்டதென்றால், தொழுகையுடைய நேரம் ஆகிவிட்டதென்றால், நாம் முதலில் நமக்கு உணவு உண்ணக்கூடிய ஆசை மற்றும் விருப்பம் இருக்குதென்றால் நாம் அதை சாப்பிட வேண்டும். ஆனால் இது ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், இது பழக்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. கரெக்டான அதானுடைய அல்லது இகாமத்துடைய நேரத்தில் உணவை பரிமாறப்பது என்று இப்படி இருக்கக்கூடாது. எப்பயாவது நமக்கு பசி இருக்கும் பொழுது அல்லது எப்பயாவது பரிமாறப்பட்டது என்றால் அப்படி நாம உணவை
எடுத்துக்கொண்டு பிறகு நாம் என்ன செய்யலாம், தொழுகையில் நாம் தொழுது கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆக என்பவர்களே, இந்த 3 ஹதீஸ்களையும் பார்க்கும் பொழுது இது அனைத்துமே உள்ளச்சத்தையும் பயபக்தியையும் தொழுகையில் இட்டு வெளியேற்றும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், உணவை நீங்கள் உண்ணு கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். ஆக இந்த எல்லா ஹதீஸிலும் நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தக்கூடிய விஷயம், தொழுகையில நாம் உள்ளச்சத்துடனும் ஹுஷூவுடனும் நம்முடைய உடலாலும் நம்முடைய உள்ளத்தாலும் நாம அல்லாஹ்விடம் நாம் தொழுக வேண்டும். நமக்கு இந்த தொழுகையில நமக்கு உதவியாக இருப்பது அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் தொழுகையில் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்றால் அது நமக்கு மிகவும் பயன் தரக்கூடிய விஷயம். ஒன்று, நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துகளையும் நாம அதை உணர வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, பொருள் என்ன என்று நாம் உணர்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய தொழுகையில ஹுஷூ மற்றும் உள்ளச்சம் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஆக நம் தொழுகும் பொழுது நம்முடைய மனசு இங்கு அங்கு என்று சிதறுவதோ, எண்ணங்கள் சிதறுவதோ மற்றும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆக தொழுகும் பொழுது என்ன விஷயத்தை நாம் ஓதுகின்றோமோ என்ற உணர்ந்தோம் என்றால் நம்முடைய உடலும் நம்முடைய உள்ளமும் தொழுகையில் இருக்கும், இல்லை என்றால் சிதறிவிடும். ஆக நாம் அனைவரும் அல்லாஹு தஆலாவிடம் துஆ கேட்கின்றேன். அல்லாஹு தஆலா நம்மை உள்ளச்சத்துடன் தொழுபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. மற்றும் எப்பொழுதும் எல்லாம் நாம் தொழுகின்றோமோ அல்லாஹ் முன்னால் நிற்கின்றேன், என்னுடைய ரப்பிடம் நான் பேசுகின்றேன், முறையிடுகின்றேன் என்ற அந்த உணர்வு நாம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.